காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான் நினச்சிக்கிங்க. பேரெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. என்ன பேர் முடிவு பண்ணியிருக்கிறீங்க? சீக்கிரட்டாக ஹை மைனர் எங்களுக்குலாம் கேட்குற மாதிரி சிந்தி எப்பவுமே முன்னாடி நிற்பா அப்படிங்க. இப்போ வந்து வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ பேஸ் மீண்டும் முன்னூறு வந்து மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் டேங்க. ஒரு 2 விஷயத்தை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேங்க. இன்னும் சிந்துவோட பையனுக்கு இன்றைக்கி பேர் வைக்க போகுதுங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு எனக்கு ஆர்வமாக தான் இருக்குதுங்க. நிறையா கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண பேரில் எனக்கு காதுக்கு வந்தது. பேர் வைக்கும்போது என்ன பேர் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேங்க. ரெண்டாவது இன்னொரு பேர் வந்து வசந்த் சொல்லுவா அப்படிங்க. என்ன ஆரம்பிக்கிறது? இன்னொரு பேருன்னு சொன்னேன். நிறைய பல பேர் மைண்டில் வேறு ஓடிட்டுருக்கு. வசந்த் வந்து ஒன்லி ஹீஸ் அ ப்ராடக்ட் கைங்க. ப்ராடக்ட் லான்ச் இதாங்க வசந்தோட ப்ராடக்ட்டு. ஸோ வசந்த் ப்ராடக்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. டெய்லியும் வந்து நம்ம தப்பாக தான் உடம்புக்கு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க. என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. அதில் வந்து நமக்கு ப்ரோட்டீனு, ஃபைபரு, அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடணுங்க. பட் நம்ம இப்போ மோஸ்ட்லி சாப்பிட்ற 3 நேர உணவுலையும் அதிகமாக இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட் தாங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதே கிடையாதுங்க. இதனால் டெய்லி வந்து நமக்கு இன்சுலின் ஸ்பைக் ஆகிட்டே இருக்குங்க. எவ்ரி ஸ்பைக் ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் சில நாள் நம்ம டெய்லி கழிச்சிட்டே இருக்கணும்னு அர்த்தங்க. நம்ம 3 நேரம் அப்படி தான் ஸ்பைக் பண்ணி தான் உடம்புல வந்து நம்ம எனர்ஜி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு தப்பான மெத்தடுங்க. இதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் வந்து கரெக்டான ப்ராடக்ட்டே கிடையாதுங்க. ஹார்லிக்ஸ் காம்ப்ளானில் இருக்குது ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்னு சொல்கிறாங்களேன்னு அந்த லிஸ்ட்லேருந்தெல்லாம் ரீசெண்டாக தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டில் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நிறைய நம்மளை தப்பான ப்ராடக்ட்ஸே நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம ஹெல்த்தை நிறைய விஷயத்தில் புரியாத மாதிரியே மாற்றி விட்டாங்க. அதை சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க வசந்தோட ப்ராடக்ட். இப்போ ஹைலைட்டான விஷயங்க, ஹை ப்ரோட்டீனு, ஃபைபரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக்கெட்டில் வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு சிம்பிளாக எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ அதாவது மனுஷங்க ரொம்ப நம்ம சோம்பேறித்தனம் ஆகிட்டது மாதிரி தான் வசந்த இந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிக்கிறாங்க. 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடிங்கிற மாதிரிங்க. 2 செகண்டில் வந்து உங்களுக்கு இந்த ஷேக் வந்து ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதுக்குள்ளே வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கணுங்க. எவ்வளோ ரெக்வயர்டோ நீங்கள் அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிவிட்டுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து தெரியுங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஷேக்குங்க. கீழே இருக்கிறது நின்ன மாதிரி இருந்ததுன்னா உல்ட்டா பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் குடிங்கிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் தான் நிற்கிதுங்க. அண்டர் 2 செகண்டில் இது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதனோட ஹைலைட்டேங்க, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்க அப்படி வசந்துட்டு நான் என்னென்னு காமிக்கிறேங்க. ரொம்ப ஒரு டைம் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை குடிச்சிடணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவைங்கிற ஃபைபரு, ப்ரோட்டீனில் உள்ளே போகும்போது நம்ம தேவையில்லாமல் நிறையா டம்ப் பண்ணுற ஃபுட்டை இது அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது எப்போ குடிக்கலாம்னாங்க, நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே டீ காஃபிலாம் விட்டுருங்க. அது ரொம்ப வந்து கெடுதல். ஆனால் மார்க்கெட் பண்ணி நம்ம நல்லா குடிக்க வச்சு பழகிட்டாங்க. டீ காஃபி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாங்க. ஒரு 1 or 2 ஹவருக்கு அப்புறம் பெரிய நமக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்காதுங்க. இதை காலையில் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைபர் ரிச்சு, ப்ரோட்டீன் ரிச்சு ஃபுட்டை காலையில் எடுத்தோம்னா த்ரூ அவுட் த டே ரொம்ப உங்களுக்கு ஆக்டிவாக வச்சுருக்குங்க. இந்த கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸை நம்பி நம்ம உயிர் வாழ்கிறத ரொம்ப இந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான் நினச்சிக்கிங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ என்ன சாப்பிடுவீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டு போனீங்க. இதுக்கு நீங்கள் குடிக்கும்போதே உங்களுக்கு நல்ல வயிறு ஃபில்லான மாதிரி ஃபீல் ஆகிடுங்க. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீனும் ஃபைபர் தான் ரீசனுங்க. இதை ஃபஸ்ட்டு உங்கள் பேலட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது உங்கள் ஹெல்த்துக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக மற்ற டீட்டெயில் வசன்னு சொல்லுவோம் அப்படிங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, மைண்ட் வந்து எப்போவுமே ஸ்நாக்ஸ் டப்பா ஏரியாங்கிறது ஒன்று மாற்றணுங்க. எந்நேரம் மைண்ட் வந்து அதுலேயே தான் இருக்குங்க. உள்ளேருந்து அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் வெரி வெரி டேஞ்சரஸுங்க. அதை சொன்னே ஓடி போய் அடுத்து வேறு எடுத்து எடுக்கிறான் பாருங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க, ஒன்றும் முடியலைங்க. ஸோ இதுதான் எங்களோட ட்ரிங்க்குங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரே ஐட்ரேஷனில் வரல, கிட்டத்தட்ட 30-35 ஐட்ரேஷனுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்த ப்ராடக்ட் தான் இப்போது எல்லோரும் குட் ரிவ்யூஸ் சொல்லும் போது ஹாப்பியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து எவ்வளோ கேர் எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான் இதில் வந்து நாங்கள் எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல, எந்த ஸ்டெபிலைசர்ஸுமே ஆட் பண்ணல. இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் ஆக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு விஷயமே நாங்கள் பண்ணல. இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து எவ்வளோ கேர் எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம்னு பாருங்கள்.
நாங்கள் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல, எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல, பெஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணல, எதுவுமே இல்லாமல் காலையில் சாப்பிட்ற உணவு ஃபுல்லி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்ட். எப்பவுமே இது மாதிரி டப்பா இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, என்னடா டப்பாக்குள்ளேயே லேகி மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது பேக்கெட் ஃபார்மெட்லேயும் இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெக்ஸ்டர் இதில் இருக்குங்க. ரொம்ப நம்ம வீட் ஃப்ளார் மாதிரி பவுடராட் இருக்காதுங்க. குடிக்கும்போது வந்து நமக்கு ஸ்மூத்தி எஃபெக்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது வசந்த்? ஃபார்ம்லேயே க்ரோ ஆன பெஸ்டிசைட் ஃப்ரீ க்ரீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதில் வந்து நமக்கு தேவையான ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நட்ஸும் ஓட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா ப்ரோட்டீனும் எசென்ஷியல் மினரல்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக. இதில் வந்து கோகனட் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் வந்து எசென்ஷியல் மினரல்ஸ் வந்து நிறைய கோகனட்டில் இருக்குது. இதில் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் 3 days 4 days சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து நோட்டிசபிளான டிஃப்ரென்ஸ் பாடியில் தெரியுங்க. இது வந்து பெட்டர் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கும்போது நீங்கள் சிம்பிள் பேக்கில் இந்த மாதிரி பேக்கில் இருக்குங்க, இதில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதுக்கப்புறம் பேக்கெட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க. கஸ்டமைஸ் சைஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பெரிய பேக்கெட்டாக வாங்குவோம் உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது தான் ரேட் குறையும். பட் இது டெஃபினட்டாக 1-2 வாங்கிக்கிங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களே உங்கள் கம்ஃபர்டபுள் லெவலுக்கு ஒரு தடவை மார்க் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி குடிச்சிட்டிங்கன்னா டெய்லி இதே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஜஸ்ட்டு சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு அது பண்ணிக்குதுங்க ஒன் டைம் யூஸ்க்கு. பட் ஒரு இனிஷியல் ஸ்டார்ட்டுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இது ரெண்டும் இப்போ இந்த மாதிரி சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. மற்ற டீட்டெயில்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வசந்த் டீம்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. பேர் பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி கிளம்பியாச்சுங்க. இந்த மாணிக்க பாஷா சொன்னா பிடிக்காம கூட அந்த பக்கம் பின்னாடி எடுத்துக்குங்க. நம்ம பண்ணுற பூரா ரெப்ளிகேட் பண்ணி நினைப்பானுங்க, சுற்றுதாம்மா. முன்னாடி வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கிரில் கேட் போடணும் போல இருக்குங்க. ஆள் உட்காந்து முன்னாடி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா. அது மாமா கூட போய் ஃப்ரெண்ட் சீட்டில் லோக்கலில் சுற்றி பழகி அங்கே முன்னாடி பட்டன் இல்லை, இதில் பூரா பட்டனாக இருக்குது. சும்மா சிட்டி அப்பா தான் கில்லாடி சிட்டி டிரைவ் மோட் எக்கானமி மோடே மாற்றி விட்டுருவாரு ஒரே செகண்டில். வந்து காலையில் கும்முன்னு கொங்கு மெஸ்லிங்க ஒரு வெளுத்துட்டு ஃபில்டர் காஃபி அடிக்ஷனுக்கு ஃபில்டரை குடிச்சிட்டு எல்லாம் வெயில் வேத்து பூத்து எவ்வளோ நேரம் வந்துருந்தீங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்கிற கேப்புக்குள்ள போச்சு டேய் பின்னாடி போடா இவனை தூக்கு. அப்புறம் ஓகே கழுத்தை இங்கே பாருங்க எப்படி இருக்கிறாங்க. எனக்கு மேலேயே தோல் லேசு இதில் பிடிச்சி காயம் பண்ணி வச்சிடுறா. மரத்துக்கெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. ஜேசிபியோட பேர் என்ன? ட்ரீ கில்லர். முதல்ல வரும்போதுங்க இந்த 2 பக்கம் சைடு கார் ஃபுல்லாக நிழலில் தான் நிற்கிங்க. அவ்வளவு மரங்கள் இருந்ததுங்க. இப்போ வந்து அனைத்தும் காணுங்க. எல்லாம் பார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நம்ம அது அவாய்டே பண்ண முடியாதுங்க. சிந்து வந்துங்க பேரெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. பேர் வைக்கிற வரைக்கும் நானே கேட்காம சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறேங்க. லோகோ 2-3 லைக் அவுட் பண்ணா, பட் அது எதுன்னு நான் கேட்கல. அதனால் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நேம் வைக்கிற வரைக்கும். நேம் வைக்கிறப்ப சொல்லிடலாமா? இந்த பேர் முடிக்கிறதே ஒரு சிரமமான வேலை. தெரியுது எப்படிதான் எல்லாரும் பேர் வைக்க. அப்படியே போகிற போக்கில் வச்சுட்டு போனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அரசியல் தலைவர்கிட்ட கொடுத்து வச்சிடலாமா? 35 நாளுக்குள்ள செலக்ட் பண்ணுறதுக்கு இத்தனை நாள், இதெல்லாம் 6 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணி வச்சா எத்தனை. பொங்கல் வைக்கிறதுனாங்க மயிலம்மனோட ஆர்வம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. மெயினான காரணம் தீ வைக்கிறது. அவன் ஒரு சட்டி வச்சு வச்சுக்கிட்டு இருக்கானா? இல்லைன்னா பொங்கல் வழங்குறது நல்ல ஐடியா தான். மறுபடியும் சிந்து வந்து பேக் சூஸ் பண்ணுதுங்க. மயிலம்மன் லோகு இந்த பேக்கை தூக்கிட்டு 5 years அலைஞ்சாங்கிறது தான் மெசேஜுங்க. பேக்கும் ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. ட்ரெஸ் என்ன பேர் முடிவு பண்ணியிருக்கிறீங்க? சீக்கிரட்டாக வைக்கும் போது ரிவீல் ஆகுமா? வைக்க போகிற வரைக்கும் யோசிச்சு இப்போதான் தெரியுது ஏன் இத்தனை கார்த்திகேயன், இத்தனை அருண், சதீஷ். யோசிக்க முடியல. சரி ஏதோ ஒரு ஹீரோ நேம் வச்சிடலான்னு டக்குன்னு வச்சாச்சா? என்னமான்னு சொல்கிற வரைக்கும் நீ விட மாட்டேன். அம்மா அச்சோ குட்டி பண்ணி போய் தூக்கம் வந்துச்சோ. ஏனையும் மட்டும்தான் யாருக்குமே இல்லை. லோகநாயகி. லோகநாயகி
இருக்குது, கம்மியாக இருக்குது. இனிபுலின் பையன் கஷ்டம்தான். அவனுக்கே அந்த பேர் வச்சுங்க நிறைய பேர் மகிழ்னு வர ஆரம்பிச்சிச்சு. சரி இது கார்த்தி மாதிரி ஃபேமஸ் ஆகிடும் போலக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு உசாராகி வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வைக்கக்கூடாதுக்காகவே. அண்ணன் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் கார்த்திகேயனுங்கிற எக்ஸாம் ரோலை பார்த்தோம்னா முன்னாடி 2 ரோ கார்த்திகேயன், பின்னாடி 2 ரோ கார்த்திகேயன் இருக்குமாம்மா. எல்லாம் இனிஷியல் மட்டும்தான் வேற என்ன இருக்குமாம்மா. ஏலேருந்து ஒய் வரைக்கும் வந்துருமா. இசட் ஒன்று தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூல் மற்ற எல்லாத்துலேயும் பேர் இருக்கும். இது என்ன நியூமராலஜி படி வைக்குதா? எதுவுமே பார்க்கல. தமிழ் நேமாக வரணும், வாய்ப்புகள் கம்மியாச்சு. இல்லை தமிழ் நேமாக வரணும், சான்ஸ்கிரிட் நேமாக இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு வச்சிருக்கான். ரொம்ப அப்படியா? ரைட்டு. நியூமராலஜிலி மேட்ச் ஆனால் கிடச்சா அப்படியே வைக்கலாம் தான் பார்த்துச்சு. அந்த அது கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கிடைக்கலன்னா அப்படி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனுக்கு பார்க்கணும். சிலர் பரவாயில்லன்னு அதுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. தட்டு மேலே வரைக்கும் இருந்ததுங்க சாக்லேட்டு. எல்லாம் எங்கே போயிட்டு இருக்குதுன்னா ஒருத்தர் இது அமிர்தமாக நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறியான். சாப்பிட்டா பிரச்சனை இல்லைங்க. நைட் யார் தாங்கிறது? நைட் லொக்குன்னு இது சோறில் தாங்க்கா 1-2 நிறுத்திக்கா. ஹை மைனர் குட்டிக்கு பேர் வைக்க போகுது. கை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறான்ப்பா. ஹை எப்படி பார்க்குறான் பாரு. குட்டு போயவன். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வச்சாங்க இன்னும் என் காதுக்குள்ளே கேட்கல. என்னக்கா எங்களுக்குலாம் கேட்குற மாதிரி சொல்ல, காதுக்குள்ளே சொன்ன எங்களுக்கு கேட்கலையே. என்னங்கடா பேர் வைக்கிறீங்க? என்னடா வினோதமாக இருக்குது. அவங்ககிட்ட தான் போய் கேட்டுக்கணும் போல இருக்குது. மொத்தலிங்க மணிச்சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்குது. பேர் என்னங்கிறது பையன் பெருசாகி தான் கேட்டுக்கணும் போல இருக்குது. இங்கே இதை பார்த்துட்டு இவங்க 2 பேர் அதே வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேர் செஞ்ச? கவி அமுதன் கார்த்திகேயனுங்க. ஒரு 50 தடவை சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் எங்களுக்கு கேட்குது. சத்தமாக சொன்னால் சொல்லக்கூடாதா? மெதுவாக குசுன்னு கவி அமுதன் கார்த்திகேயன் குசுன்னு சொல்லணுங்க. மண்மங்கலம் கோயிலுங்க. நிறைய பேர் மண்மங்கலம் வந்தால் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களோட வீடு இங்கே தான் இருக்குது. ஆமாங்க, எங்கேயும் எல்லாம் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டிங்க ஒரு இடுப்பளவு கீழேங்க இங்கேருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் அவையிலிங்க மேலேருந்து மண் எடுத்தோம்னா இந்த மாதிரி வருங்க. இதுதான் இங்கே திருநீராகவே கொடுக்குறதுங்க. வச்சோம்னா அந்த மாதிரி வெள்ளை கலர்லேயே இருக்காது. இது பியூர் மண்ணுங்க. இது சாம்பல் நினைக்கிறேன். சாம்பல் இல்லை, மண்ணை ஜஸ்ட் ஒரு உயரத்துக்குங்க ஒரு 3 ஃபீட் அடியில் நோண்டாங்க இந்த மாதிரி வருங்க. அது இங்கே தான் இருக்குது. அதனால இந்த கோயில் பேர் இப்படி வந்தால் எனக்கு இன்னும் தெரியல. இது லோகோட கோயிலுங்க. நான் இன்ஃபர்மேஷன் லோகு பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நமக்கு எப்பவுமே பிடிச்சதுங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேட்ரு. மண்மங்கலத்தில் மண் சுடுதுன்னெலாம் சொல்லக்கூடாது. வா நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா தெரியாது. அடி கோயில் கன்ஸ்ட்ரக்ஷனு சீனாக போயிட்டுருக்குதுங்க. எவ்வளோ சீனாக பண்ணிகிட்ருக்காங்கன்னா கருங்கல்லாம் சும்மா ஒரு 5-6 கருங்கல் வைக்கிற அளவுக்கு பிளான் பண்ணி கட்டிகிட்ருக்குறாங்க. சரி வேகமாக நடந்து கூட காமிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்குது. சீனாக வந்துட்டுருக்குது. காலையில் எல்லாம் ப்ராப்பராக ஃபுல் க்யூரிங் பண்ணுறாங்க. கோயில் எப்பவுமே கட்டுறது சின்ன காரியம் இல்லைங்க. வீடு கட்டுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சூப்பராக எல்லா ஒர்க்கு போயிட்டுருக்குதுங்க. பொங்கலுங்க வேர்ல்டு கிளாஸாக வந்துருக்குதுங்க. தேவி வேண்டான்னு ரிக்ரெட் பண்ண போறியா? பொங்கல் நெகியும் பேட்டாகே லோவுங்க. ஊட்டாமல் ஒரு நிமிஷம் நிப்பாட்டினானா மயிலமன் என்ன பண்ணுவான் பாருங்க. நீ முடியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்க. அது கிட்ட கொண்டே இது ஒன்லி பாக்கெட்லேருந்து பிரிக்கணும். இவனுக்கு பிளாஸ்டிக்கில் காயத்துலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இவர் வாய் வைப்பார். இன்னும் இவர் வாய் வைக்க மாட்டார். இங்கே தான் முதல்ல பக்கத்தில் இந்த சின்ன கோயிலுங்க. இது மெயின் கோயில் இங்கே தான் இருந்ததுங்க. ஹைட் சும்மா சீனாக ஏற்றிட்டாங்க. அதனால தான் லுக்கே பார்க்குறக்கு சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி சைடில் வால் பாருங்கள் என்ன சைஸில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கீழெல்லாம் போகும்போது 3 அடிக்கே வந்துடுதுங்க. ஏதாவது சாவி வச்சு எழுதுறது தான் கோடு போட்டு. ஆனால் ஒன்றுமே கோயிலுக்குள்ளேயே தமிழ் போயிடுச்சு. ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட்டோட சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்னுங்க. இந்தாங்க நம்ம ஜஸ்ட்டு ஒரு குழல் மாதிரி அதை பார்த்துருப்போங்க. பாருங்க.
இத்தினூண்டுக்குள்ளேருந்தே எவ்வளோ சவுண்டு வருதான்னு நம்பவே முடியலைங்க. அவ்வளோ சவுண்டு வருதுங்க இதில். செருப்புலாம் போகிறதுங்க இங்கேயே கால் பூரா பொத்தே போயிடும் போல இருக்குதுங்க. பப்பா காருக்குள்ளதுனால அது அதை விட சூடாக இருக்குது. 2 பக்கம் சைடு கார் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கே இடம் இல்லைங்க. அந்தளவுக்கு எல்லாம் கூட்டம் எகிரிட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் வெளியே வந்து சாப்பிடணும்னு விருப்பம் அதிகம் நம்மளை மாதிரியே. சிந்தி எப்பவுமே முன்னாடி நிற்பா அப்படிங்க. இப்போ வந்து குட்டியை மெயின்டைன் பண்ணி வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுது. ஒரு மாதம் 2 மாதம் இல்லை, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இப்படி இருக்குமா? ஏன்னு ஆமாம். சிந்துட்டு வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின், உன்னோட ஸ்டாப்பா செகண்டுக்கு தாராவோட பைபாஸ் ரோட்லிங்க அபூர்வாவில் சாப்பிட்றதுங்க. தாராவர மாதிரி இல்லையா? எங்கேயோ சென்னைக்குள்ள நுழைஞ்சிட்டு அந்த மாதிரி செம்ம க்ரௌடு. ஆனா இங்க நிறைய வெரைட்டி இருக்குங்க மச்சான். நம்ம சும்மா கூட சாப்பிட வரலாம் போல. டேஸ்ட்டுக்கு பயங்கரம் குபீர்ன்ட்டு போடுவாங்க. இன்னைக்கு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சிரு. அவனுக்கு வந்துச்சு வர ஐட்டம் வாங்கிக்கிறா. மஜித் குட்டி இங்க பாரு. இவரே கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுங்க. இது என்ன தெரியுமா? இது வந்து இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இருக்காதுங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே ஃபுல் பிரெயின் அப்படியே ஓப்பன் ஆகு மைண்டே. இது வந்து அவனோட அந்த கார்ட்டூன்ல வர்றதுதான். மில்க் ஷேக்னு சேல்ஸ் பண்றது அதைய.